வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதிசரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திர பதிவானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சப்ததிதம சர்க்கமானது 70. மதுராபுரி பிரவேசகா. சத்ருகனன் மதுராபுரி நகரத்தில் அரசாட்சி செய்வதற்காக அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசம் செஞ்சாராம். பிரவேசம்னாக்க நுழைந்தாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே சதஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரமானிலேभ्यो. நமோஸ்து சந்திரார்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्याம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சப்ததிதம சர்க்கமானது 70. மதுராபுரி பிரவேசகா. சத்ருகனன் லவணனை, அரக்கனாகப்பட்ட லவணனை வதம் செய்துவிட்டு மதுராபுரி நகரத்தில் ஆட்சி செய்வதற்காக பிரவேசம் பண்ணாராம், நுழைந்தாராம். ஹதேது லவணேய தேவா சேந்திரா சாக்னி புரோகமாக ஊசூசும் அதுராம் மதுராம் பாணி சத்ருக்னம் சத்ருதாபனம் திஷ்டியா தே விஜயோ வத்ச திஷ்டியா லமண ராட்சசா ஹத புருஷா சார்தூல வரம் வரைய சுப்ரதா. இந்த மாதிரி சத்ருகன் என்ன பண்ணார், அரக்கனாகப்பட்ட லவணன் மாய்க்கப்பட்ட உடனேயே அதற்கு பிறகு சத்ருகனன் அக்னி பகவானை முன்னிட்டு கொண்டு தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் முதலான தேவர்கள் எதிரிகளை வாட்டி விதைக்கக்கூடிய சத்ருகன் கிட்டக்க சொல்ல ஆரம்பித்தாலும் என்ன சொன்னா அப்படின்னா, ஆண்கள்லேயே நீ புலியாக இருக்கக்கூடியவன், எங்கள் அனைவருடைய தேவர்களின் அனைவருடைய பேரன்புக்கு உரியவன், தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு இப்போ வெற்றியானது கிடைச்சிருக்கு. இந்த தெய்வத்தின் அருளால் அரக்கன் லவணனாகப்பட்டவன்
உன்னால் கொல்லப்பட்டான் சத்ருகனா. நீ நல்ல விதமான விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கக்கூடியவன். நீ இப்போ என்ன பண்ணுறன்னாக்கா, எங்கள் கிட்டக்க நீ விரும்பக்கூடிய வரம் அனைத்தையும் எங்கள்கிட்ட கேளு, நாங்கள் உங்களுக்கு வரம் கொடுக்குறோம் அப்படின்னாலாம் தேவர்கள் எல்லாரும். வரதாஸ்து மகாபாகோ சர்வயேவ சமாகதாக விஜயா காங்கிணஸ்துபியம் அமோகம் தர்சனம் ஹினஹா. இப்போ இந்திரன் சொல்கிறார் சத்ருகனன்ட்ட, நீ மகா தோல்வலிமை மிக்கவன், நாங்கள் எல்லாரும் உனக்கு வரம் கொடுப்பதற்காகவே இந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். நீ இந்த போரில் லவனோட போர் செஞ்சுக்கணும், அதில் நீ வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் மனப்பூர்வமாக விரும்பினோம். அதுபோல் உனக்கு வெற்றியானது கிடைத்து விட்டது. நாங்கள் இந்த இடத்துக்கு இப்போ இந்த சமயம் வருகை புரிந்திருப்பது உனக்கு தேவர்களுடைய வெறும் சாதாரண தரிசனமாக போய்விடக்கூடாது. நாங்கள் உனக்கு வரம் கொடுக்காமலும் போகக்கூடாது. அதுதான் சாஸ்திரமே சொல்கிறது. ஏதாவது பயணம் உனக்கு கொடுத்தே ஆக வேண்டும், அதனால் நீ வரத்தைக்கு அப்படின்னாலாம் தேவர்கள். தேவதானாம் பாஷிதம் சுருத்வா சூரோ மூர்த்தினி கிருதாஞ்சலி பிரத்யுவாச மகாபாகு சத்ருக்ன பிரயதாத்மவான் யம் மதுபுரி ரம்யா மதுரா தேவநிர்மிதா நிவேசம் பிராப்னுயா சீக்கிரம் ஏஷமேஸ்து வரப்பரஹா. உடனேயே இயற்கையாகவே சத்ருகனன் தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி பிரமாதமாக வைத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடியவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி தேவர்கள்லாம் சொன்ன உடனேயே அவர்கள் சொன்ன அனைத்து சொற்களையும் கேட்டுவிட்டு சத்ருகனாகப்பட்டவர் தன்னுடைய தலைக்கு மேலே தனது 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு தேவர்களுக்கு பதில் சொன்னாராம். என்ன சொன்னார்னா, இந்த மதுராபுரி நகரம் இருக்கே, இது தேவர்களால் நிர்மாணிக்கப்பட்டது இல்லையா? உடனடியாக இந்த க்ஷணமே நான் இந்த மதுராபுரி இந்த நகரத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணணும். அதாவது இதில் நான் குடியேற வேண்டும். இந்த பட்டணத்தை தான் நான் எனக்கு தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். ஆகவே இந்த வரம் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சத்ருகனன் தேவர்கள்ட்ட கேட்டாராம். தம் தேவா பிரீத்த மனசோ பாடமித்யேவ ராகவம் பவிஷ்யதி புரி ரம்யா சூரசேனான சம்சயா. இந்த மாதிரி சத்ருகனன் வரத்தை கேட்ட உடனேயே தேவர்கள் எல்லாரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ரகுகுலத்திற்கே திலகமாக இருக்கக்கூடிய சத்ருகனனை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? ததாஸ்து. ததாஸ்துனாக்கா அவ்வாறே ஆகட்டும், நீ கேட்ட வரம் உனக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். சூரர்களான படை வீரர்களை கொண்ட உனக்கு இந்த அழகிய மதுராபுரி நகரமானது தலைநகரமாக விளங்கட்டும் அப்படின்ட்டு இந்திரன் முதலான அனைத்து 33 கோடி தேவர்களும் ஆசீர்வாதம் பண்ணி சத்ருகனன்ட்ட சொன்னாலாம். தே துதோக்வா மகாத்மானோ திவம் மாரூர் உகுஸ்ததா சத்ருகுணோபி மகா தேஜாஸ்தாம் சேனாம் சமுபானயத். சாசேனா
சீக்கிரமாகாச்ச சுருத்வா சத்ருக்ன சாசனம் நிவேசனம் சத்ருக்னா ஸ்ராவணேன சமாரவத் சா புரா திவ்யசங்காசா வருஷே துவாதசமே சுபே நிவிஷ்டா சூரசேனானாம் விஷயசாகு தோபயா. இந்த மாதிரி தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாலும் சத்ருகுணன்ட்ட சொல்லிவிட்டு மகாத்மாவாக இருக்கக்கூடிய தேவர்கள் அவர்களுடைய லோகமாக இருக்கக்கூடிய தேவலோகம் வானுலகத்துக்கு எல்லாரும் திரும்பி சென்று விட்டார்களாம். மிகவும் பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய சத்ருகுணன் கங்கை கரையில் தங்கியிருந்த தன்னுடைய படை வீரர்கள் சேனைகளை எல்லாம் உடனடியாக அழைத்து வர உத்தரவு போட்டாராம். சத்ருகனுடைய உத்தரவை கேட்ட அந்த மாபெரும் சேனையானது அதிவிரைவில் சத்ருகுணன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்ந்தாலாம். சத்ருகுணன் சிராவண மாதம்னாக்க ஆவணி மாதம் அமாவாசை கழிஞ்சு சுக்லபக்ஷம். அந்த சிராவண மாதத்தில் அந்த மதுராபுரி நகரத்துக்குள்ள பிரவேசம் செஞ்சு அந்த இடத்திலேயே வசிக்க தொடங்கினாராம் சத்ருகுணன். அந்த நகரத்தில் சூரர்களான படை வீரர்கள் எல்லாரும் முழுமையாக 12 ஆண்டுகள் அந்த இடத்திலேயே இருந்து கொண்டு தங்கி இருந்தார்களாம். இந்த மதுராபுரி நகரம் எப்படி இருந்ததுன்னா, தேவலோகத்தில் தேவப்பட்டினம் இருக்கு இல்லையா, அது போல விளங்கி இருந்ததுதான் அந்த நகரம். எல்லா விதமான சுக சாதனங்கள் அனைத்தும் அமையப்பட்டிருந்ததுதான் இந்த மதுராபுரி நகரத்தில். அந்த நகரத்தில் பயம் அப்படின்ற பேச்சுக்கே கொஞ்சம் கூட இடமே இல்லாமல் இருந்துதான் சத்ருகன் ஆட்சி செய்த அந்த 12 ஆண்டுகளும். க்ஷேத்ராணி சஸ்யயுக்தானி காலே வருஷதி வாசவः அரோக வீர புருஷா சத்ருக்ன புஜபாலிதா. தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் என்ன பண்ணாராம், தேவையான காலங்களில் மழையை பிரமாதமாக பொழிய செய்தாராம். அந்த மழையானது பொழிஞ்சதுனால பயிர் நிலங்கள்லாம் ரொம்பவும் பிரமாதமாக பச்சை பசேல் என்று விளங்கித்தான். சத்ருகனுடைய தோல் வலிமையினால் பாதுகாக்கப்பட்ட அந்த மதுராபுரி நகரத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகள்னாக்கா மக்கள் யாருக்குமே நோய் நொடி எதுவுமே இல்லையாம். மக்கள்லாம் ரொம்பவும் வீரர்களாக திகழ்ந்து கொண்டு இருந்தாலாம் இந்த 12 ஆண்டுகளும். அந்த சந்திர பிரதீகாசா யமுனாதீர சோபிதா கிரக முகேஷ்யா சத்வராபண வீதிகைஹி சாதுர்வர்ண்ய சமாயுக்தா நானாவாணிஜ்ய சோபிதா யச்சதேன புரா சுப்ரம் லவணேன கிருதம் மகத். இதற்கு முன்னால் இந்த யமுனை நதி கரையில் இந்த அரக்கனாகப்பட்ட லவணன் இருக்கானே, அவனால் யமுனை கையை ஒட்டினார் போல பிறை நிலா வடிவத்தில் இந்த மதுராபுரி நகரமானது அவன் தான் அமைத்து கொண்டு இருந்தான். அந்த நகரத்தில் எண்ணிக்கையே முடியாது, எண்ணவே முடியாதான். அந்த அளவுக்கு
நார் சந்திகள், அதாவது 4 வீதிகள் சேரக்கூடிய இடம் ஏகப்பட்டதாக இருந்ததாம். எல்லா வீதிகளிலுமே வணிகர்கள்னாக்கா வியாபாரம் செய்யக்கூடியவா. அவ எல்லாரும் எல்லா சந்து பொந்துகள்லையும் எல்லாரும் இருந்தாலும் அந்த இடம், அந்த ஊரில், இந்த மதுராபுரியில் 4 வர்ணம்னாக்க பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன், சூத்ரன், இந்த 4 வர்ணக்காரர்களும் பிரமாதமாக மக்கள்லாம் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தார்களாம். பலவிதமான, அதாவது வியாபாரம் செய்யறதுக்கு வியாபார நிலையங்கள்லாம் பிரமாதமாக செல்வ செழிப்போட சுட்டி காட்டப்பட்டு இருந்துதான் அந்த இடத்துல, மதுராபுரி நகரத்தில். தஸ்யோபயதி சத்ருக்னோ நானாவர்ணோபசோபிதம் ஆராமைஸ்ய விகாரைஸ்ய சோபமானாம் சமந்ததா. இப்போ இந்த மதுராபுரி நகரத்தில் பலவிதமான வண்ண ஓவியங்கள்லாம் ஏகப்பட்டதாக வரையப்பட்டு இருந்ததாம். சத்ருக்னாகப்பட்டவர் என்ன பண்ணாராம், இந்த மதுராபுரி நகரத்தை இன்னும் நம்ம மேலே பிரமாதமாக அழகுப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட இன்னும் பலவிதமான ஓவியங்கள்லாம் வரைஞ்சி அழகுபடுத்தினாராம். இந்த மதுராபுரி நகரத்தில் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு ஆகிய இந்த 4 புறங்களிலும் பூங்காக்கள் ஏகப்பட்டதாகவும் நாட்டு பிரஜைகள் மிகவும் உல்லாசமாக விளையாடி திரிவதற்கான இடங்கள் ஏகப்பட்டதையும் ஏற்படுத்தி அனைவருக்கும் கொடுத்தாராம். சோபிதாம் சோபனீயைச ததான்யை தேவமானுஷைகி தாம்புரியம் திவ்ய சங்காசாம் நானாபன்யோப சோபிதாம் நானா தேசாகதைஸ்யாபி மணிக்பிர் உபசோபிதாம். அதாவது அந்த மதுராபுரி அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி இருந்தாலும் தேவர்கள் போல இருந்தாலும் பார்க்கறதுக்கு. தேவர்கள், மனிதர்கள் இவர்களுக்கு சம்பந்தப்பட்ட மற்றும் பலவிதமான அழகிய பொருள்களினுடைய இந்த மதுராபுரி நகரமானது மிகவும் பொலிவோடு இருந்ததாம். தெய்வீக அழகு கொண்ட இந்த மதுராபுரி பட்டணத்தில் மொத்தமாக வாங்கிறது, அதாவது கொள்முதல் வெள்ளைங்க வாங்கிறது, அதை விற்பனை பொருள்கள்லாம் ஏகப்பட்டதாக இருந்ததாம். இப்போ அயல் நாடுகள்னு சொல்கிறாளோனோ, அயல் நாடுகள்லேருந்து அந்த தேசத்துலேருந்து இந்த தேசத்தில் வியாபாரம் பண்ணுறவா எவ்வளோ பேர் இருப்பா. அதுபோல் பலவிதமான நாடுகளிலிருந்து வந்த வணிகர்கள்னால இந்த மதுராபுரி நகரமே மிக 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 ஏற்றத்தோடு விளங்கி இருந்துதான். அதாவது நம்பர் 1 அந்த விதத்தில் ஆட்சி புரிந்து வந்தாராம் சத்ருக்னன். தாம் சம்பிருத்தார்த்த சத்ருக்னோ பரதானுஜா நிரீக்ஷ பரமப்ரீதா பரம் ஹர்ஷம் உபாகமது. இப்போ சத்ருக்னன் என்ன பண்ணார், ஏதோ 12 வருஷ காலம் சரி, தன்னோட குறிக்கோளானது நிறைவேறி போச்சு. அதனால் ரொம்பவும் மனசானது சந்தோஷம் அடைந்த பரதனுடைய
தம்பியாகப்பட்ட சத்ருக்னன் ரொம்பவும் பிரமாதமாக செல்வ செழிப்போட விளங்கக்கூடிய இந்த மதுராபுரி நகரத்தை ஆட்சி புரிந்து நம்ம ஆட்சி செஞ்சதை பற்றியா இந்த 12 வருஷம் அதை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்தாராம், பேரானந்தம் அடைந்தாராம், மக்களும் பேரானந்தம் அடைந்தாளாம். தஸ்ய புத்தி சமுத்பன்னா நிவேசிய மதுராம் புரிம் ராமபாதோ நிரீக்ஷேகம் வருஷே 12 ஆகதே. இந்த மாதிரி சத்ருக்னன் இந்த மதுராபுரி அழகிய மாநகரத்தில் வசிக்கத் தொடங்கிய 12 ஆண்டுகள் வருஷங்கள் நிறைவடைந்த உடனேயே நாம் எப்படியா இருந்தாலும் உடனடியாக அயோத்தி மாநகரத்துக்கு சென்று ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த செந்தாமரை திருப்பாதங்களை நாம் போய் வணங்க வேண்டும் அப்படின்னுட்டு சத்ருகனுடைய மனசில் ஒரு எண்ணமானது தோன்றிற்றாம். ததச தாம மரபுரோபமாம் புரியும் நிவேசியவை விவேத ஜனாபி சம்பிருத்தான் நராதிபோ ரகுபதி பாததர்சனே ததேமதீம் ரகுகுல வம்சவர்த்தனஹா. இந்த அயோத்தி மாநகரம் இருக்க அது பலவிதமான வகையான மக்கள்கள்லாம் ஏகப்பட்டதாக இருக்கக்கூடிய இடம். அதுபோல தான் இந்த மதுராபுரி நகரமும் பல வகையான மக்கள் ஏகப்பட்டதாக இருக்கக்கூடிய இடமும் தேவர்கள் வசிக்கிற பார்த்தெல்லாம் 33 கோடி தேவர்கள் அவர்களுடைய பட்டணம் போலவும் பிரமாதமாக சோபிக்கக்கூடியதுமான அந்த மதுராபுரி நகரத்தை பிரமாதமாக மேன்மேலும் மேம்படுத்தி கொண்டு வந்த மன்னனாகப்பட்ட சத்ருகுணன் ரகுகுலத்துக்கே மாணிக்கமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை எப்படியா இருந்தாலும் நம்ம நேராக அவரை போய் பார்த்துட்டு வணங்க வேண்டும், அவருடைய திருப்பாதங்களில் சட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரே நோக்கத்தில் தன்னுடைய மனத்தை செலுத்தி கொண்டாராம் சத்ருகுணன். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே உத்தரகாண்டே சப்தசத்திதமசத்கः ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயண உத்தரகாண்டத்தில் 70வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து ததாஸ்து.